போன வீடியோவில் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்கள், கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுறதுனால உங்களோட லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அதுலேருந்து மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம், ஒரு 200 நாள் போட்டு நம்மளுக்கு பிராண்ட் கொலாபரேஷன் கிடைக்கல, எதுவுமே வரல, ஸ்பான்சர்ஷிப் வரல, நம்மளுக்கு வந்துட்டு காசு கேட்கல, யூடியூப்ல வந்துட்டு ஆட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு மானிட்டேஷன் ஆகலை, எதுவுமே பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சிம்பிளாக சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா அதில் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன், லீட் ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த 200 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போய்ட்டு அதை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்புக்கிட்ட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி தரேன் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா மினிமம் 15K சார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சென்னை சைட்லாம் போனீங்கன்னா வந்துட்டு 40K சார்ஜ் பண்ணலாம், 80K சார்ஜ் பண்ணலாம் இதே சர்வீஸ்க்கு. நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ 200 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். நீங்கள் இப்போ போட்ட மிஸ்டேக்லாம் உங்களுக்கு வந்துட்டு திருத்தி நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக போட்டு தரலாம் கண்டென்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் மணி மேக் பண்ணலாம். உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறையா லேர்ன் பண்ணால் வந்துட்டு கமெண்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள்.